இந்து முன்னணி அமைப்பின் முக்கிய பிரமுகர் மர்ம நபர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதிகாலையில தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு. திருப்பூர் மாநகரையே அதிர வச்ச இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருப்பூர் குமாரநந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான பாலமுருகன். இவரு இந்து முன்னணி அமைப்பினுடைய திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே பகுதியில பைனான்ஸும் நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் ஜூன் 25ஆம் தேதியான இன்னைக்கு அதிகாலை 4 மணி அளவுல இவருடைய வீட்டு பக்கத்திலேயே 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒண்ணு இவரை அரிவாள் உட்பட பயங்கர ஆயுதங்களால சராமாரியா தாக்கி கொலை செஞ்சுட்டு போனதா கூறப்படுது. வீட்டு அருகிலேயே இவரு உயிரிழந்த சடலமா கிடந்த நிலையில திருப்பூர் மாநகர போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த போலீசார் இவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பா 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. முன்விரோதம் காரணமா இந்த கொலை நடந்ததா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா அப்படின்ற பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. திருப்பூர் மாநகரனுடைய முக்கிய பகுதியில முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் இப்படி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூரையே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. இதனால அந்த பகுதி மக்கள் அச்சத்துல உறைஞ்சிருக்காங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு Flix9 ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் மோர் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ஸ் ஃபாலோ Flix9 Divine. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.